இவன் என்ன போட்டாலே அடிக்கிறான். யாரை கொண்டு வந்து இவன் விக்கெட் எடுத்து நம்ம என்னைக்கு ஜெயிக்க? பேசாம இவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சாதான் கரெக்ட். ஏப்பா குருணால் பாண்டியா, கேப்டன் சொல்லுங்க. ஏப்பா உன் தம்பி தெரியுமே, எது கூப்பிட்டீங்க, ஏன் கூப்பிட்டீங்க, என்னத்துக்கு கூப்பிட்டீங்க எல்லாமே தெரியும். என் தம்பியா போயிட்டான். சரி, மும்பை பிச்சு, சரி, மும்பை இந்தியன்ஸ், சரி, அதனால என்ன கூப்பிட்டீங்க? இல்ல இல்லாட்டாலும் உன்னை கூப்பிட்டுருவேன். இருந்தாலும் இப்ப வந்து உங்க தம்பியோட வீக்னஸ் உனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். தெரியும் தெரியும், அதான் கூப்பிட்டுருக்கீங்க. சொல்லுங்க. இந்த ஒரு வாட்டி முடிச்சு கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். இத்தனை மேட்ச்ல ஒன்னும் பண்ணல, இந்த ஒரு மேட்ச்ல பண்ணி கூட. சரி, தம்பியை வேற முடிக்கணுமா? சரி, நான் பாத்துக்கிறேன். நான் நம்புறேன் உன்னைய. உனக்கு என்ன ஃபீல்டிங்? கரெக்ட், ஏதாவது சொல்ல வந்தேன். என் ஃபீல்டிங்ஸ்லாம் எனக்கு வச்சு கொடுத்துருங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ செட் பண்ணிக்க. இந்த ஓவருக்கு நீ தான் கேப்டன். சரி, ஓகே. தம்பி எதுக்கு ஹெல்மெட் போட்டுக்க சொல்லுங்க. தம்பி ஹெல்மெட், கீப்பர் ஹெல்மெட், எல்லாரும் ஹெல்மெட் போட்டாச்சு. நீ விக்கெட் மட்டும் எடு. ஓகே கேப்டன், உங்க அண்ணன் தான் பவுலிங் போடுறாரு. அவரும் லெஃப்ட் ஹேண்டரு, நானும் லெஃப்ட் ஹேண்டர் தான். சார் நானே அடிச்சுக்கிறேனே. நீங்க அண்ணன் தம்பின்னு ஏதாச்சும் நடுவில் நடந்துச்சா ஏதாச்சும் பேச்சுவார்த்தை வரும். சிங்கிள் மாத்து, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஆட்டிடியூட பார்த்தா மறுபடியும் எட்டிடியில் போட்டு உட்கார வச்சிருவார். சரி, நீங்களே அடிங்க, நான் சிங்கிள் மாத்துறேன். தம்பியா வேற போயிட்டான். ஆர்சிபி காண்டி விக்கெட் எடுக்கவா இல்ல தம்பின்னு சும்மா விட்டுறவா? சரி, கண்ணை மூடிட்டு ஒரு பால் போடுறேன், உழைச்சு போட்டோம். நம்ம அண்ணன் வேற பால் போடுறாரு. நம்மளோட வீக்னஸ் எல்லாம் தெரியும். ஒருவேளை பாலே அவுட் ஆயிட்டா, அண்ணன் பால்ல போய் அவுட் ஆயிட்டாரு. ஸ்பின்னர் பால் ஹர்திக் பாண்டியாவுக்கு விளாட தெரியாதான்னு வேற ஒரு இது வரும். சரி, பேசாம 6 அடிக்கலான்னு பார்த்தா அண்ணன் பால்ல 6 அடிச்சா ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கும். ஏற்கனவே இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, பேசாம கண்ணை மூடிட்டு சுத்துவோம். என்ன வருதோ வரட்டும். ஏன்னா தம்பின்னு போகும்போது 6லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பாசம் வெங்காயம் இங்கே கிடையாது. இனிமே எரிதாண்டா. டேய் என்னடா பண்ற? ஏண்டா உன்னை நம்பி ஹர்திக் பாண்டியாவுக்கு பால் போடுறதுக்கு ஒன்றை கொடுத்தா பாலேவாடா 6 கொடுப்ப. இதுக்கு திலக் வர்மாவே ஸ்ட்ரைக்ல இருந்திருக்கலாம்ல. சாரி கேப்டன், கொஞ்சம் பாசத்துல ஸ்லிப் ஆயிட்டேன். ஆமா, பாசத்துல ஸ்லிப்பா. ஆனா மூஞ்சியை மட்டும் அப்படி அப்பாவியா வச்சுக்கிறடா. 6 கொடுத்தாலும் 4 கொடுத்தாலும் என்ன ஷார்ட் பால் தானே போட போற? எதுக்கு பாரு இப்ப விக்கெட் எடுக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கும் தெரியும் ஷார்ட் பால் தான் போடுவேன்ட்டு. தயவு செய்து ஷார்ட் பால் போடாத, ஒழுங்கா போடு. பாரு என்னது கண்ணு மூடிட்டு சுத்தினா 6 போயிருச்சு. பாவம் அண்ணன். ஐயோ, அண்ணன் பால்ல போய் 6 அடிச்சோம். சரி, ஓகே, இந்த பால் கண்டிப்பா ஸ்டொக் வச்சாதான் அண்ணனுக்கு மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனா ஸ்டொக் வச்சா இவங்க அண்ணன் தான் முக்கியம் அப்படின்றதுனாலதான் ஸ்டொக் வச்சிருந்தாங்க. மறுபடியும் கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். அதுதான் மேட்ச். கேப்டன் வேற ஷார்ட் பால் போடக்கூடாதுதான். இவன் ஸ்லாட்ல போட்டு அடிச்சு தூக்கி சொருகிடுவான். விக்கெட் கீப்பரை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆக்கரும் போட முடியாது, இல்லை ஓட்டுவாங்க. சரி, மறுபடியும் கண்ணை மூடிட்டு போடுவோம். அடிச்சுட்டு போறேன். என்ன மறுபடியும் 6 அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்ல இனிமே கண்ணை மூடிட்டுலாம் போட முடியாது. கண்ணை திறந்துட்டே போடுவோம். வேற வந்துகிட்டு இருக்காரு. சூலேஸ் கட்டுற மாதிரி அடிப்போம். தம்பி என்ன சூலேஸ கட்டுற மாதிரி? என்ன நீங்க பிரஷர் இருக்கீங்கன்னு அர்த்தமா? கேப்டன் 2 6ல ரொம்ப பிரஷரா இருக்கு. இப்பெல்லாம் நீ மூஞ்சி வச்சுக்கிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க நீ பிரஷர்ல இருக்குன்னு. அப்பட்டமா தெரியுது. உன் தம்பின்றனால நல்லா ஸ்லாட்ல வைக்கிற. அவரு 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, போதும், உன் தம்பியை விடு. பெங்களூருக்கு வா. பெங்களூர் ஜெயிக்கணும். பெங்களூர் ஏலம் எடுத்திருக்கு. மும்பை உன்னை மதிக்கவே இல்லை, அதனால உன்னை ஏலம் எடுக்கல. தயவு செய்து இனிமேலாச்சும் நல்லா போடு. இத்தனை பால் மும்பைக்காகவும் ஹர்திக் பாண்டியாக்காகவும் போட்டேன். இனிமேலாவது பெங்களூருக்காக போடு. கண்டிப்பா. என்ன உடம்புல போட்டாலும் அடிக்கிறான். கொஞ்சம் தள்ளி போடணும்னு பார்த்தா உயிடு போகுது. இதுக்கு மீறி இவங்களுக்குலாம் வழி பார்க்க முடியாது. நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் ஷார்ட் பால் தாண்டா எத்தனை போட்டாலும். ஏடா 3 பால் 6 அடிக்க சொன்னேன்ல, அதில் தானே அதை போட்டேன். ஏன் 2லயே முடிச்சிட்டேன்? இல்லண்ணே, எங்கண்ணே நீங்க அடிக்க விட்டீங்க? 2 பால் நல்லா போட்டீங்க, 3வது பால் ஒயிடி ஆக்கிற வச்சிட்டீங்க. என்னண்ணே பண்ண? கேப்டன் கொஞ்சம் சரி தெரியாதா? சரி, அண்ணே கேமரா வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிக்சிங் மைண்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் ஃபீல்டுக்குள்ள அவ்வளவு சண்டை போட்டாலும் ஆஃப் ஃபீல்ட்ல அண்ணன் தம்பினா சும்மா கிடையாது. அண்ணன் என்ன தம்பி என்ன 2 பேர் சொல்றதை கேட்டு அப்படி இருப்போம்ல. பாண்டியா பிரதர்ஸ்னா சும்மாவா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா எந்த வீடியோ வேணும், எந்த ஓவர் வேணும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. தலைமுட்டாடுறேன், எனக்கு எதுவும் தெரியல.